சந்தோஷங்கிறது என்ன விலை, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னலாம் நம்ம தேடி போக வேண்டியதில்லை. ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய உள் மனசில் இருக்கக்கூடியது. நாம் சந்தோஷத்தை தேடி எங்கெங்கேயோ அழைஞ்சிட்ருக்கோம். ஆனால் சந்தோஷங்கிறது நம்மக்கிட்டேயே தான் இருக்குது. அது எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். அந்த ஷார்ட் ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் சந்தோஷமும் இல்லாமல் எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் பக்கத்து ஒரு சாமியாரை போய் பார்க்குறான். அந்த சாமியார் கிட்டே கேட்குறான், என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, ஆனால் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக ஆடி பாடி இருக்கீங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சாமியார் பக்கத்தில் இருக்க பூந்தோட்டத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அழகழகான பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவன்கிட்ட சொல்கிறாரு, அதில் 1-2 பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு. இவனும் போகிறான், துரத்துறான், பிடிக்கிறான், ஒன்றுமே கிடைக்கல. அப்போ சாமியார் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, வா நம்ம போய் அங்கே இருக்க பூக்கள் எல்லாம் வந்து நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு. அப்போது நடு தோட்டத்தில் போயிட்டு அவங்க அந்த பூக்கள் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்கள சுற்றி அந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறக்குது. ஒரு சில பட்டாம்பூச்சிகள் நம்ம மேலேயே உட்காருது. இப்போ அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் சந்தோஷத்தை பார்த்த அந்த சாமியார் சொல்கிறாரு, இதுதான் சந்தோஷம், நம்ம தேடி போய் நமக்கு கிடைக்கிறது சந்தோஷம் இல்லை, அதுவாக நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிறது. நம்மளும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தேடி தேடி அலைஞ்சிட்டு நம்மக்கிட்ட இருக்க சந்தோஷத்தெல்லாம் நம்ம இழந்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே சந்தோஷம் தன்னால் நம்மக்கிட்டேயே தான் இருக்கும். ஸோ நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம்னா தான் நம்ம மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். ஸோ மகிழ்ந்து மகிழ்விப்போம் அப்படிங்கிற இன்றைய குட் நியூஸோட எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிறேன்.